வெல்கம் டு சென்டமர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தாதா சாஹிப் பால்கே விருது. இந்த விருதை பத்தி பார்க்க போறோம். இது யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமா துறையில வாழ்நாள் சாதனையாளர் அப்படிங்கிறவங்க தான் வழங்குவாங்க. ஏன்னா பல ஆயிரக்கணக்கான நடிகர்கள் இருந்தாலும், இந்த விருதை வாங்குறவங்க சினிமா துறையில உச்சம் தொட்டவர்களாக இருப்பார்கள். இந்த விருது எப்போது முதல் வழங்கப்படுகிறது அப்படின்னு ஒரு டிஎன்பிசில கேட்டாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, சினிமா சம்பந்தமா டிஎன்பிசில கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சது தான். இப்போ லாஸ்ட் இயர்ல தான் கேட்டாங்க. முதலில் எப்போது வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க. 1969ல. யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா, தேவிகா ராணி அப்படிங்கிறவங்களுக்கு குடுத்தாங்க. இப்ப கரண்ட் அஃபேர்ல நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, 75வது தாதா சாஹிப் பால்கே விருது நடிகர் லாலுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்ப தமிழ் சினிமா துறையில இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் இந்த விருது வாங்கியிருக்காங்கன்னா, ஒரு 4 பேர் வாங்கியிருக்காங்க. ஓகே. அத பார்க்கறதுக்கு முன்னால, தாதா சாஹிப் பால்கே விருதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் இந்த விருது ஏன் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1913ல ராஜா ஹரிச்சந்திரா அப்படிங்கிற ஒரு மூவிய ஒரு இந்தியர் எடுத்தாரு. ஓகே. அவர் பேர் என்னன்னா, துண்டிராஜ் கோவிந்த் பால்கே. அவருடைய பெயரின் நினைவாக தான் இந்த தாதா சாஹிப் பால்கே விருது வழங்கப்படுகிறது. ஒரு சர்டிபிகேட் வித் 10 லேக் வந்து கேஷ் இதுல தருவாங்க. நம்ம இதுல பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்.வி. பிரசாத் அவருக்கு வந்து 1982ல குடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க சிவாஜி கணேசன். எல்லாருக்குமே தெரியும். அந்த கணேசன் அப்படிங்கிறது தான் இவர் பெயரு. சிவாஜி என்ற பட்டத்தை இவருக்கு வழங்கியது வந்து பெரியார். சிவாஜி பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பாலச்சந்தர். ஓகே. இவரு டைரக்ஷன்ல இவரு என்ன பண்ணாருன்னா, இந்த விருத வாங்கியிருக்காரு. அடுத்து ரஜினிகாந்த். சினிமா நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, சினிமா அப்படிங்கிற கலைத்துறையில உச்சம் தொட்டவர்களுக்கு தான் இந்த விருது குடுப்பாங்க. இப்போ வந்து தற்போது மோகன்லாலுக்கு குடுக்குறாங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். நன்றி. வணக்கம்.